गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वर गुरु साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरुवे नमः। वृषध्वजाय विद्महे कृणीहस्ताय धीमहि तन्नो गुरु प्रचोदयात्। काञ्चीवासाय विद्महे शान्तरूपाय धीमहि तन्नो चन्द्रशेखरेन्द्र प्रचोदयात्। हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर। ஆன்மீக அன்பர்கள் எல்லாருக்கும் நமஸ்காரம். அதாவது கடந்த ஒரு 1.5-2 வருஷமாக ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நம்முடைய பிரத்யக்ஷ தெய்வம் பூஜ்ய ஸ்ரீ காஞ்சி மகா சுவாமிகள் நடத்திய இன்னைக்கு வரைக்கும் நடத்திட்டு வர மிகச்சிறந்த நிகழ்வுகளை அற்புதங்களை ஒரு சிறு கதை வடிவில் பார்த்துன்னு வரோம். இந்த மாதிரி பார்த்தோம்னா இன்றைக்கி வியாழக்கிழமை, நேற்று சாயந்தரத்துலேருந்து பார்த்தோம்னா சிவராத்திரி தொடங்கிடுத்து இன்றைக்கி காலையில் வரைக்கும் சிவராத்திரி இருக்குது. இது இன்னொரு சிறப்பு இன்றைக்கி. ஏன்னா ஒவ்வொருத்தரையும் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். சாட்சாத் அந்த பரமேஸ்வரன் தான் நம்ம பெரியவா, புரியுறதா? அதாவது பல வருஷத்துக்கு முன்னால் தத்தாத்திரேயருடைய ஒரு சிறப்புமிக்க ஊர், அங்கே நம்ம பெரியவா கேம்ப் ஸ்ரீமடம் கேம்ப் போட்டிருக்காங்க. ஒரு 7-8 நாளாக எடுத்து பெரியவா அன்றைக்கி என்ன தோணித்தோ தெரியல, இந்த தத்தாத்திரேயர் கோயிலுக்கு போகணுன்னு ஆசைப்பட்டிருக்கார். ஏகாந்தமாக காலையிலேருந்து பெரியவா தரிசனம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டா 11-11:30 மணி இருக்கும். கிளம்பி தன்னுடைய கைங்கரியக்கார சிஷ்யர்களோடு கிளம்பி புடைசூழ தத்தாத்திரேயர் கோயிலுக்கு போயிருக்கார்கள். அது உச்சிகால வேலை, உச்சிகால பூஜை நடந்துட்டுருக்கு. ஓரளவு நல்ல கூட்டம். அதில் பார்த்தோம்னா பெரிய உள்ள நுழையிற அர்ச்சாளுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம், பெரியவர் இங்கே வந்திருக்கிறாரே, வேறொரு தெய்வத்தை இது பண்ணுறவர் ஆராதிக்கிற நம்ம கோயிலுக்கு வந்திருக்காருன்னு சொல்லி அவளுக்கு ஒரு ஆச்சரியம். அந்த கூட்டத்தில் பார்த்தோம்னா அந்தளவு ஒரு தெளிவு இல்லை. ஒரு சில பேர் மூஞ்சிலெல்லாம் ஒரு தெளிவு கிடையாது, ஒரு சிரத்தை தெரியல, ஒரு பக்தி தெரியல. ஏதோ ஒரு அமானுஷ்யமாக காட்சி அளிக்கிறது அந்த இடம். பெரியவா போய் முன்னால் நிற்கிறார், சன்னதியில் தீபாரதனை காட்டுறார். தீபாரதனை காட்டும்போது பார்த்தோம்னா திடீர்னு ஒரு 7-8 பேர் பயங்கரமான அலறல் சத்தமும் கூக்குரல், ஓ அந்த பேபிசாசு மேலே பூந்த அப்படிங்க அந்த மாதிரி ஒரு 7-8 பேர் கத்த ஆரம்பிச்சுட்டாங்க. கைங்கரியக்காராளில் கூட போகிற அவளுக்கெல்லாம் ஒரே பயம், ஆகா பேபிசாசு தான் இவள் மேலே பூந்துருக்கு, அந்த பேபிசாசு எங்கே நம்ம பெரியவாளை பிடிச்சுருமோ, பெரியவா எப்படி இருப்பா அப்படின்னு சொல்லி இவாளுக்கு ஒரு பயம் வந்துருக்கு அந்த கூட இருக்கிற கைங்கரியக்காராளுக்கு. இது எப்படி இருக்குன்னா, கிருஷ்ண பகவான் இருக்கார் இல்லையா, கிருஷ்ண பகவான் வந்து கடவுளுடைய ரூபம், கடவுளுடைய அவதாரம் அப்படிங்கிறது அவள் அம்மாவான யசோதைக்கு தெரியும். இருந்தாலும் கிருஷ்ண பகவான் வெளியில் எங்கேயாவது விளையாட போகும்போதும் ஆடு மாடு மேய்க்க போகும்போதோ பார்த்தோம்னா யசோதை பயப்படுவாள். அதாவது தான் புள்ள இறைவனுடைய ரூபம்னு தெரிஞ்சு பயம் இருக்கும். அந்த மாதிரி இந்த கைங்கரியக்காராளுக்கு தெரியும் பெரியவா தான் தெய்வங்கிறது தெரியும், இருந்தாலும் ஒரு பயம். என்ன ஒரு ஒப்பீடு பாரும்போது ஒரே கூக்குரல் தட்டி அப்படி திரும்பி பார்த்த பெரியவா என்ன பண்ணுறாருன்னா, தன்னுடைய கமண்டம் கையில் வச்சுட்டு அதுலேருந்து கொஞ்சம் ஜலத்தை கையில் விட்டுட்டு அந்த கத்திரவா மேலே தெளிக்கிறார். அடுத்த நொடி கப்சிப்புன்னு ஆகிடுது அந்த இடமே. அதாவது ஒரு குண்டூசி போட்டால் கூட கீழே எடுக்கலாம், கீழேருந்து அந்த விடலை சத்தம் கேட்கும். அந்த மாதிரி ஒரு அமைதியை கொண்டு வந்துட்டார் பெரியவா அந்த இடத்துல. இது ஒரு புறம் அப்படியே இருக்கட்டும். அப்புறம் ஒரு 2-3 நாள், அதாவது அந்த ஊரில் என்ன பழக்கம்னா, இந்த மாதிரி இந்த மனநலம் சரியாதில்லாதவர்கள் இந்த மாதிரி பேபிசாசு அண்டிடுத்துன்னு சொல்கிறவாள்னா அந்த தத்தாத்திரேயர் உள்ள அந்த கோயில் உள்ள ஊரில் ஒரு 45 நாள் ஒரு மண்டலம் தங்கி உச்சிகால பூஜை நடந்து அதை பார்த்துட்டு இருந்தாக்க 45-48 நாளில் குணமாயிடுங்கிறதுனால தான் அதெல்லாம் நிறைய பேர் அங்கே தங்கியிருக்க. பெரியவா அங்கே தங்கியிருக்கா, பெரியவா மடத்தோட கேம்பு போட்டிருக்கு. ஒரு 4-5 நாள் கழித்து திருப்பி பெரியவா அந்த கோயிலுக்கு போகிற. அப்போ பக்தர்கள் கூட்டம் ஒன்றும் கிடையாது, மற்ற ஒரு சாதாரண நேரத்தில் போகிறேன்.
அப்போ என்ன நினச்சாலும் என்னவோ தெரியல, அந்த அர்ச்சகாலெலாம் பக்கத்தில் ஒரு ரூமுக்கு கூட்டு போய் நம்ம பெரியவாள்கிட்ட தத்தாத்திரேயர் உபயோகப்படுத்திய பூஜை சாமான்கள், மரத்தினால் அந்த ஒரு குடம் மாதிரி இருக்குமே அது, தத்தாத்திரேயருடைய பாதரட்சை எல்லாத்தையும் காமிக்கிறார். அதாவது தத்தாத்திரேயருடைய அந்த யூஸ் பண்ண அந்த பொருட்கள்லாம் வேறு யாருமே பார்க்க முடியாது. அந்த அர்ச்சகார்கள் மட்டும்தான் அந்த ரூமுக்கு போவா, தீபாராதனை காட்டிட்டு வந்துடுவாள். வேறு யாரும் அவ்வளோ சீக்கிரமாக அந்த ரூமுக்கு போய் பார்த்துட முடியாது. அர்ச்சகாலுக்கு என்ன தோணித்தோ தெரியல, இன்றைக்கி நம்ம பெரியவாள்கிட்ட காமிச்சிருக்கு. பெரியவா ஒன்றுமே பண்ணல, நல்லபடியாக மனசில் நல்லா கும்பிட்டுண்டு தத்தாத்திரேயர் உபயோகித்த அந்த பாதரட்சையை தான் சிரசு மேலே வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் அலையாமல் நிற்கிறார். கொஞ்சம் கூட அசைவு கிடையாது அவர். அவ்வளவு அமைதி, அவ்வளவு தியானம். 2 நிமிஷம் எந்த ஒரு இதுவும் அசைவும் இல்லாமல் ஒரு 2-3 நிமிஷம் தலைமையில சிரசு மேலே அந்த பாதரட்சியை வச்சுட்டு தீர்க்கமாக அப்படியே தியானம் பண்ணுறார் பெரியவா. அந்த அர்ச்சகாலுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம், என்னடா வேறொரு சிவரையும் ஆராதிக்க நம்ம கோயிலுக்கு வந்திருக்காளே அப்படின்னு அவளுக்கு தெரியாது. இந்த தத்தாத்திரேயரே நம்முடைய பெரியவாதம் அப்படிங்கிறது அவளுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் தோன்றது. ஏன்னா தத்தாத்திரேயர் சுவாமி எல்லாருக்கும் தெரியும். தத்தாத்திரேயர் யார் அப்படின்னா, அத்திரி முனிவர் இருக்கார் இல்லையா, அத்திரி முனிவர் தவம் செஞ்சிருக்கார் குழந்தைய பாக்கியம் இல்லைன்னு சொல்லி. சிவபெருமான் இருக்கு. அப்போ சிவபெருமான் தான் சொல்லியிருக்கார் அத்திரி முனிவர்கிட்ட, நானே உனக்கு மகனாக பிறப்பேன், தத்தாத்திரேயர் எனக்கு பேர் வச்சுடும் அப்படின்னு சொல்லி. அப்படின்னு ஒரு வழக்கு கூட இருக்குது. அதெல்லாம் அவளுக்கு தெரியுமோ தெரியாதோ தெரியல. அந்த மாதிரியான ஒரு சிறந்த நிகழ்வு அந்த கோயிலில் அன்றைக்கி நடந்திருக்கு. அந்த கமண்டலத்தில் ஜலம் தெளித்த உடனே அவள்லாம் கப்சிப்னு ஆகிட்டார். அதே அந்த 7-8 பேர் அதுக்கப்புறம் 45 நாள் தங்கி இந்த தீபாராதனை காட்டும்போது எந்த ஒரு சத்தமும் அவள் போடலை. அதாவது அவருடைய அந்த அவளை பிடிச்சிருந்த அந்த துர்சக்தியானது அந்த கமண்டல நீரானது அவள் மேலே பட்ட உடனே போயிடுது. அந்த கமண்டல நீர் என்ன அப்படின்னு கேட்டால், நம்ம சாட்சாத்தோட கையில் வச்சுருக்கிற கமண்டலத்தில் உள்ள நீர் அப்படின்னா நம்ம சிவபெருமானுடைய தலையில் உள்ள கங்கை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இன்னொரு ஆச்சரியமான விஷயம் பாருங்களேன், சாட்சாத் அந்த பரமேஸ்வரன் தான் பெரியவா தான் பரமேஸ்வரன். இது யாருக்கு எந்த ஒரு ஐயப்பாடுமே இருக்கக்கூடாது. நம்ம பெரியவாள்கிட்ட நம்மளை ஒப்படைச்சுடணும், அவர் பார்த்து பாருலாம். இந்த நிகழ்வை இன்றைக்கி சொல்லணும்னு தோணுது. சிவராத்திரி முடிய போகிறது இல்லையா, நேற்று ஆரம்பித்து இன்றைக்கி இதை முடிய போகிறது. சிவனுடைய ஒரு ரூபம் தான் தத்தாத்திரேயர். அவரை நம்ம பார்த்தது கிடையாது. ஆனால் நாம் வாழும் காலத்தில் நம்ம தத்தாத்திரேயர் சுவாமி, அதான் அந்த பரமேஸ்வரனை பெரியவா ரூபத்தில் பார்த்துருப்போம். நடமாடிய தெய்வம், இன்றைக்கும் நடமாடின்னு இருக்கிற தெய்வம். மனசுக்குள்ளே எல்லாருடைய மனசுக்கும் நடமாடுகின்ற தெய்வம் யாருன்னு பெரியவா. அடுத்த வியாழக்கிழமை இன்னொரு சிறப்பான நிகழ்வோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. எல்லாருக்கும் நமஸ்காரம்.